தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். கீழ் வெண்மணியில் 44 உயிர்கள் பலியாகி அந்த தியாக செம்மல்களுக்கு நாம் பலமுறை அவர்களை நினைவு கூறிவிட்டோம். ஆனால் பல வரலாற்று உண்மைகள் மறைக்கப்பட்டு விட்டன. அந்த வரலாற்று உண்மைகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கம்யூனிஸ்டுகளே அதை கொண்டு சேர்க்கவில்லை. இந்த 44 உயிர் பலியான போது அந்த குற்றவாளியான கோபாலகிருஷ்ணன் என்ற பண்ணையார் நீங்கள் அந்த பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரர். அந்த கோபாலகிருஷ்ணன் என்கின்ற அந்த கொடியவன் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார். விடுதலை செய்கிற பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய மாவட்ட நீதிபதியாக இருந்தவர்தான் விடுதலை சிறுத்தையினுடைய விழுப்புரம் முன்னாள் வேட்பாளர், முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி சாமிதுரை அவர்கள். சாமிதுரையை திராவிட முன்னேற்றக் கழகம் திமுகவினுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த தொகுதியில் நிறுத்தி விடுதலை சிறுத்தைகளுடைய கோட்டாவில் கருணாநிதி அவரை நிறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினராக அழகு பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். காரணம், கோபாலகிருஷ்ணன் நாயுடு கொலை வழக்கில் குற்றவாளிகள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். விடுதலை செய்யப்பட்டதற்கு நான் அதற்காக அவருக்கு நாடாளுமன்ற வேட்பாளருக்கான சீட்டை விடுதலை சிறுத்தைகள் கோட்டாவில் கொடுத்தார் என்பதை நான் சொல்லவில்லை. மக்களுடைய எண்ணத்திற்கே விட்டுவிடுகிறேன். பல உண்மைகள் மறைந்து கிடக்கிறது தமிழர்களுடைய வாழ்க்கையில். அந்த உண்மைகளை சொல்லக்கூடிய ஆண்மகன் இதுவரை பிறக்கவில்லை. தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனை தவிர அத்தனை பேரும் தனி மனித பலவீனங்களில் மூழ்கி கிடக்கிற காரணத்தினால் எந்த உண்மையும் சொல்லிவிடவில்லை. திமுகவினுடைய ஆட்சி கட்டில் அமர்கிற பொழுது கருணாநிதிக்கு தேர்தல் நிதி கொடுக்கக்கூடிய 11 லட்சம் இந்த பெயர் எப்படி வந்தது? காஞ்சிபுரம் கணக்கு புள்ளை அறிஞர் என்று சொல்லப்படுகிற அண்ணாதுரை அந்த 11 லட்சத்தை கட்டி தழுவி தழுவி வாங்கி கொள்கிறார். இந்த 11 லட்சம் எதற்காக கொடுக்கப்பட்டது? கம்யூனிஸ்டுகளை ஒழித்து விட வேண்டும், கூலி விவசாயிகளை காங்கிரஸ்காரனுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு செல்ல வேண்டும், காங்கிரஸ்காரனுக்கு அடிபணிய வேண்டும், காங்கிரஸ்காரனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக திமுகவுக்கு தேர்தல் நிதி கருணாநிதி வழியாக கொடுத்த பணம்தான் 11 லட்சம். கொடுத்த பண்ணையார்கள் அன்றைய மிகப்பெரிய பண்ணையார்களான வழி வளம் தேசிகர் 1000 ஏக்கராவுக்கு சொந்தக்காரர். வடபாதிமங்கலம் மைனர் 1000 ஏக்கராவுக்கு சொந்தக்காரர். இருஞ்சூர் கோபாலகிருஷ்ணன் இந்த கீழ்வெண்மணி கொலைகாரன் 1000 ஏக்கர். இருக்கை ராமு பிள்ளை 500 ஏக்கர். நெடும்பலம் சாமியப்பன் பிள்ளை 500 ஏக்கர். பொன்னிறை சாம்பசிவ ஐயர் 500 ஏக்கர். மூப்பனார் 2000 ஏக்கர். பூண்டி வாண்டையார் 1000 ஏக்கர். இப்படி நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர்களை மீறி, இந்த தஞ்சை பண்ணையார்களை மீறி எதுவும் அங்கு அசையாது. ஆனால் இவர்களை அசைக்க வைத்தவர்கள் யார் என்று கேட்டால், தந்தை பெரியாருடைய தீவிர தொண்டர்களாக இருந்தவர்கள். பெரியாருடைய மறைவுக்கு பிறகு 70களிலே தந்தை பெரியாருடைய மறைவுக்கு பிறகு 72 மறைகிறார். 73 இந்த காலகட்டத்தில் அவர் பலவீனம் அடைகிறார். மரணம் அடைகிற பொழுது அவருக்கு 95 வயது. மிகுந்த எந்த மனிதனும் இயற்கையாக பலவீனம் அடைவான். அதற்கு பின்னால் வந்த கிவி ரமணி என்கின்ற வீரமணி, அவரும் ஒரு பெரியார் அறக்கட்டளையினுடைய பண்ணையாராக மாறி போய்விட்டார். இந்த கீழத்தஞ்சை மாவட்ட பெரியார் தொண்டர்கள் அத்தனை பேரும் கம்யூனிஸ்டாக மாறிவிட்டார்கள். சூடு சுரணையுள்ள உழைக்கக்கூடிய மக்களாக அத்தனை பேரும் கம்யூனிஸ்டிலே மாறிவிட்டார். கீழத்தஞ்சை மாவட்டம் பூரா திராவிட இயக்கத்தினுடைய திராவிடர் இயக்கம்
என்பது பெரியாரோடு அழிந்து போய்விட்டது. காஞ்சிபுரம் கணக்கப்பிள்ளை அண்ணாதுரை அதை அழித்த முதல் குற்றவாளி. 11 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதியாக கருணாநிதி வழியாக அண்ணாவுக்கு கொடுக்கப்பட்டது. கொடுத்தவர்கள் காங்கிரசினுடைய பெரும் பண்ணையார்கள். கம்யூனிஸ்டுகள் அடங்க மறுக்கிறார்கள். தலித் இளைஞர்கள், தேவேந்திர குல வேளாள இளைஞர்கள் அத்தனை பேரும், பக்கரிசாமி உட்பட. பக்கரிசாமியினுடைய கொலை, மர்ம கொலை, கம்யூனிஸ்டுகளை வெளியுறவுக்கு சொல்லவில்லை. பக்கரிசாமியினுடைய கொலை குற்றவாளிகள் 5 பேர். அந்த 5 பேர் அம்பலவாணன், திமுகவினுடைய மாவட்ட செயலாளர். எமர்ஜென்சி காலத்தில் கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் எழுதி கொடுத்து விட்டு ஓடி வந்த இந்த நபர் தான் அம்பலவாணன். அம்பலவான ஒரு குற்றவாளி, கணபதி ஒரு குற்றவாளி. அம்பலவாணனுடைய குடோனில் வேலை பார்த்த லோடு மேன் தான் இந்த கணபதி, அவருடைய அண்ணன் மாரியப்பன், பாரதி, மோகன், சிட்டு, சஞ்சீவி. இந்த 5 பேரும் அம்பலவாணனுடைய குடோனில் வேலை பார்த்த மூட்டை தூக்குகிற, சுமை தூக்குகிற தொழிலாளி. இந்த அம்பலவாணன் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர். மறுக்க முடியுமா? திமுக 11 லட்சம் ரூபா நிதியை மீண்டும் மீண்டும் அடித்து சொல்லுகிறேன். மனசாட்சி உள்ள கம்யூனிஸ்டுகள் இதை, அந்த கீழ்வெண்மணி தியாகிகள் நினைவிடத்தை திமுகவை கட்டி கொடுக்க சொல்லி ஏன் இன்று வரை வேண்டுகோள் விடப்படவில்லை? இந்த பண்ணையார்களுடைய கூலியாள்கள் தான் அம்பலவான, கணபதி, சிட்டு போன்ற, மாரியப்பனை போன்றவர்களெல்லாம். இந்த குற்றவாளிகளை பொறுத்தவரை கணபதி முதல் குற்றவாளி. பக்கரிசாமி கொலையில் முதல் குற்றவாளி கணபதி. இந்த கணபதி பக்கரிசாமி கொலையினுடைய முதல் குற்றவாளி. 5 முறை திமுகவினுடைய சிக்கல் பஞ்சாயத்து தலைவர். கொலை செய்ததுக்கு வெகுமதி, கம்யூனிஸ்ட் பக்கரிசாமியை கொலை செய்ததுக்கு வெகுமதி. 5 முறை அவர் பஞ்சாயத்து தலைவர். அம்பலவாணன் திமுகவுடைய மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ கேண்டிடேட். கம்யூனிஸ்டுகளே, மனசாட்சியோடு சிந்தித்து பாருங்கள். 84 வரை சிபிஎம் கம்யூனிஸ்டுகள் திமுகவோடு கூட்டணியே வைக்கவில்லை. காரணம், அந்த சிக்கல் பகுதி கீழத்தஞ்சை மாவட்டத்தில் சங்கரையா உட்பட பல மூத்த தலைவர்கள் தலைமறைவாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் அடர்ந்து வாழுகிற ஒரு பகுதி. பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அங்கே மறைந்து வாழ்வார்கள். அவர்களை அந்த மக்கள், உழைக்கிற மக்கள் யாரும் காட்டி கொடுக்க மாட்டார்கள். அவர்களை தங்களுடைய தேவதூதனாக நினைப்பார்கள். ஆக இந்த பகுதி மீது நீண்ட காலமாக இந்த பண்ணையார்கள் குறிவைத்திருந்தார்கள். இந்த பண்ணையார்களுடைய இலக்கு திமுகவுடைய பொருளாளர் கருணாநிதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதுதான். கேட்டது திமுக பொருளாளர் 10 லட்சம், கொடுத்தது 11 லட்சம். 11 லட்சம் நிதியை வாங்கி கொண்டு நீ விரும்புகிற இடத்திலே போட்டியிடலாம் என்று காஞ்சிபுரம் கணக்கப்புள்ள அண்ணாதுரை தம்பி கருணாநிதிக்கு ஆணையிடுகிறார். ஆணையிட்ட பிறகு தன்னுடைய சொந்த தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போது சொந்த தொகுதியில் தான் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று விரும்புகிற பொழுது அதுக்கு பக்கரிசாமி எதிர்ப்பு தெரிவிக்கிறார். பக்கரிசாமி எதிர்ப்பு தெரிவித்த பிறகு 1957 குளித்தலையில் வெற்றி பெறுகிறார். 62 தஞ்சாவூர் பரிசுத்த நாடாரை எதிர்த்து வெற்றி பெறுகிறார். 67 சொந்த தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராக வேண்டும் என்றது நீங்கள் கருணாநிதியினுடைய விருப்பம். ஆனால் கம்யூனிஸ்ட் தலைவர்கள், முதுகெலும்பில்லாத கம்யூனிஸ்ட் தலைவர்களாக அன்றைக்கு இருந்தக்கூடியவர்கள் பக்கரிசாமியை முன்னிறுத்துகிறார்கள். நல்லகண்ணு, சங்கரையா, இப்படி பல தலைவர்கள் கம்யூனிசத்துக்காக பல தியாகம் செய்தவர்களுக்கு மத்தியில் அன்று இருந்தவர்கள் கொடுக்க முடியாது என்று மறுக்க முடியாத காரணத்தினால் பக்கரிசாமி இந்த தொகுதி கம்யூனிஸ்டுகள் தொகுதி, வேறு தொகுதியை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக 2 பேருக்கு நேருக்கு நேர் முட்டல் மோதல் உருவாகிறது. உருவான பிறகு அவர்
சொந்த தொகுதியில் நிற்க முடியாமல் வெளியேறுகிறார். இதுதான் பக்கரிசாமிக்கும் கருணாநிதிக்குமான பகை. மின்சாரம் 67 அண்ணா அமைச்சராகிறார், 69 மறைகிறார், கருணாநிதி முதலமைச்சராகிறார். முதலமைச்சரான பிறகு இதே இந்த அம்பலவான கூட்டம், கணபதி கூட்டம், அத்தனை பேரும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டத்தை முடித்து கொண்டு நடந்து வருகிற பொழுது மின்சாரம் அணைக்கப்படுகிறது. இன்று வரை அது விசாரிக்கப்படவில்லை. அப்பொழுது டிஎஸ்பியாக இருந்தவர், ஒரு நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய டிஎஸ்பியாக இருந்தவர் சரவண பெருமாள், இன்னசென்ட் திவ்யா என்கின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய தகப்பனார். கருணாநிதிக்கு மிக நெருங்கிய அதிகாரி. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறேன் என்று சொன்ன பிறகு அத்தனை மாணவர்களும் பொங்கி எழுகிறார்கள். பொங்கி எழுந்த பிறகு உதயகுமாரன் அடித்து கொல்லப்பட்டு சாக்கடையிலே வீசி எறியப்படுகிறான். அவனுடைய தாயும் தந்தையும் என்னுடைய மகனே அல்ல என்று சொன்னார்கள். இது வரலாறு. அந்த சிதம்பரத்தில் டிஎஸ்பியாக இருந்தவர் இந்த சரவண பெருமாள் தான். நாகப்பட்டினத்தில் டிஎஸ்பியாக இருந்தவர் பக்கரிசாமி கொலை வழக்கு இதே சரவண பெருமாள். கீழ்வெண்மணியில் 44 உயிர்களை துடிக்க துடிக்க கொண்டான அந்த கோபாலகிருஷ்ணன் என்ற கொடியவன் அங்கே பணியாற்றியவர் இந்த சரவண பெருமாள் தான். வரலாற்றை தோண்டி எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எந்த அளவுக்கு பழிவாங்கப்பட்டது இந்த தஞ்சாவூர் பண்ணையார்களால். இப்படி பழிவாங்கப்பட்டதுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதி தான் கணபதி என்ற கொலைகாரனுக்கு சிக்கல் பஞ்சாயத்து யூனியனில் 5 தடவை அவர் தலைவராக இருந்திருக்கிறார். அவர் இறந்த பிறகு அவருடைய மனைவி ஒரு முறை அந்த அம்மா அங்கே பஞ்சாயத்து போர்டு தலைவர், அம்பலவான திமுகவுடைய மாவட்ட செயலாளர். குற்றவாளிகள் பூரா எங்கிருந்து நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்கப்படுகிறார் என்று சொன்னால் திருச்சியில் அன்பில் தர்மலிங்கம் வீடுகளில் இருந்து தான் இந்த 5 குற்றவாளிகளும் அம்பலவாளன் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்துகிறார். அவர்களை திருச்சி மத்திய சிறையில் அடைக்காமல் நாகப்பட்டினம் கிளை சிறையில் அடைத்து வைத்து ராஜ உபச்சாரம் நடக்கிறது. கோபாலகிருஷ்ணனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது என்று சொன்னால் பின்னணியில் மிஸ்டர் 11 லட்சம், மிஸ்டர் காஞ்சிபுரம் கணக்கு புள்ள அறிஞர் என்று சொல்லப்படுகிற அண்ணாதுரை, இவர்கள்தான் இந்த இவ்வளவு பெரிய பண்ணையார்களுக்கு பாதுகாவலர்கள். இந்த பாதுகாவலர்கள் கோபாலகிருஷ்ணன் என்ற கொடியவன் மாப்பிள்ளை விருந்து என்று ஒரு விருந்து அந்த எளிய மக்களால் கண்ணீரும் கம்பளையுமாக நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. காரணம், எந்த பெண் வயதுக்கு வந்துவிட்டால் கோபாலகிருஷ்ணனுடைய அந்த புறத்துக்கு சென்றாக வேண்டும். அந்த கிராமத்துக்கு யார் திருமணமாகி வந்தாலும் மாப்பிள்ளை விருந்துக்கு போயாக வேண்டும். இது எழுதப்படாத சட்டம். இதை அந்த கம்யூனிஸ்ட் இளைஞர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டு விட்ட காரணத்தினால பண்ணையார்களை எதிர்க்கிறார்கள். பண்ணையார்களை எதிர்க்கிற பொழுது பண்ணையார்கள் தஞ்சை, கீழத்தஞ்சை, மேலத்தஞ்சை, நடுத்தஞ்சையில் இவர்களை ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு அச்சுறுத்தலான மிரட்டி வைக்க வேண்டும். அதற்கு யார் உதவி செய்வார் என்றால் அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுகளை ஒடுக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அம்பலவான மாவட்ட செயலாளர் இதெல்லாம் செய்து முடிப்பதற்கு திமுகவுடைய 5வது வரை கூட படிக்காத அம்பலவான மாவட்ட செயலாளர். தூத்துக்குடியில் சுமை தூக்கும் தொழிலாளியான பெரியசாமி மாவட்ட செயலாளர். மாட்டு வண்டியில் விவசாய பொருட்களை ஓட்டி கொண்டிருந்த அன்பில் என்ற ஊரில் இருக்கக்கூடிய தர்மலிங்கம் மாவட்ட செயலாளர். அது ஒரு பெரிய கதை. அண்ணாவுக்கும் சம்பத்துக்குமான முரண்பாட்டில் படித்தவன் சம்பத்தை ஓட ஓட விரட்டுவதற்காக இது போன்ற அடியாட்களெல்லாம் திமுகவில் மாவட்ட செயலாளர் ஆக்கப்பட்டது. கோபாலகிருஷ்ணனுடைய அந்த கொடூர கொலைக்கு பின்னால் நாட்டு துப்பாக்கிகளாம் கொடுக்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய கூலிப்படையான தெற்கு பகுதியிலிருந்து ஒரு 15க்கு மேற்பட்ட கூலிப்படை வந்து
நீங்கள் அந்த கிராமத்தில் சிக்கல் கிராமத்தில் கீழ்வெண்மணி கிராமத்தில் அடியாள் படை வந்து மிரட்டுகிறது. என்ன நடந்தது? சிக்கல் கிராமத்தில் என்ன நடந்தது பக்கிரிசாமிக்கு? அதே போன்றுதான் உங்களுக்கும் நடக்கும் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது அந்த கிராம இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. காரணம், அந்த கிராம இளைஞர்கள் அந்த பக்கிரிசாமி கொலையாளிகளை தேடிக்கொண்டிருந்தார்கள். கிடைத்து விட்டார்கள் என்ற பொழுது அந்த கிராமத்தை மிரட்டுவதற்காக தெற்கு பகுதியில் இருந்த கூலிப்படை, இந்த பண்ணையார்களுடைய கூலிப்படை 5 பேர் கொல்லப்படுகிறார்கள். கொன்று அவர்களை ஈட்டியிலே தலை குத்தி வைக்கப்படுகிறது. இதெல்லாம் வரலாறு. கம்யூனிஸ்டுகளுக்கு மனசாட்சி உள்ள கம்யூனிஸ்டுகளை பார்த்து கேட்கிறேன், இது நடந்ததா நடக்கவில்லையா? அந்த மக்களிடம் சென்று தொலைக்காட்சியோடு நான் அதை அந்த மக்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சி தான் பண்ணையார்களுடைய படையை இந்த கூலி விவசாயிகள் 5 பேரை கொன்றொழித்து விட்டார்களா, கிராமத்தையே கொளுத்துவோம் என்றுதான் கீழ்வெண்மணி துடிக்க துடிக்க 44 உயிர்கள் பலியாக்கப்பட்டது. பக்கிரிசாமி கொலை வழக்கு, மிஸ்டர் 11 லட்சம், பண்ணையார்களுடைய அடியாள் படை, ஆளுங்கட்சி திமுக, இப்படி ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. விழுப்புரம் வேட்பாளர் சரவண பெருமாள் டிஎஸ்பி அதிகாரி, இப்படி அத்தனை பேரால் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் பலவீனப்படுத்தப்பட்டது. பெரியாருடைய தொண்டர்கள் தான் கீழத்தஞ்சை மாவட்டத்தில் அத்தனை பேர் நக்சல்பாரியாக மாறி மீண்டும் கம்யூனிஸ்டில் இணைகிறார்கள். அதிகார மையத்தை எதிர்ப்பதற்காக மூப்பனாரை, வாண்டையாரை போன்றவர்களெல்லாம் பல ஆயிரம் ஏக்கராவை வைத்து நீங்கள் ஏறக்குறைய 65 வாக்கில் இவர்களை கட்டுப்படுத்தி அடிமைகளாக வைத்திருந்தார்கள். அரைப்படி நெல் எதற்காக கேட்கிறார்கள் சொன்னால், நீங்கள் ஆடுதுறை இப்படி பல நெல் ரகங்கள், இந்த நெல் ரகங்கள் இயற்கையாகவே வறட்சி, பஞ்சம், புயல், வெள்ளம், மழை அத்தனையும் தாங்கக்கூடியது. ஆனால் 6 மாத காலம் எடுத்துக்கொள்ளும் மகசூல் தருவதற்கு. இதை ஆடுதுறை என்ற விவசாய பண்ணையில் ஐஆர்எட் என்ற இன்டர்நேஷனல் ரைஸ் இன்ஸ்டிடியூட், இங்கே ஒரு புது நெல் உற்பத்தி ஆக்கப்பட்டு அது IR8, IR1, IR2, IR20, IR இப்படி பல நெல் ரகங்கள். நானும் ஒரு விவசாயி, எனக்கு 3 ஏக்கர் நிலம், என்னுடைய தாய் 3 ஏக்கரா நிலத்தில் பல மூட்டைகள் அறுவடை செய்து வீட்டுக்கு கொண்டு வந்ததை நான் நெல் மூட்டைகளோடு நானும் அதை பார்த்துருக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு 50 மூட்டை குட்டி வைக்கக்கூடிய மிகப்பெரிய மச்சு இருந்தது எங்கள் வீட்டில், ராமநாதபுரம் தொண்டியில். அப்போது விவசாய வேலைகள் அத்தனையும் எனக்கு அத்துபடியாக தெரியும். இந்த IR8 நெல் மிக 3 மாதத்தில் அறுவடை செய்துவிடலாம், அதிகமான மகசூல். ஆனால் நீர்நிலைகளை தாங்காது, மழை பெய்ந்தால் அது தாங்காது. பழைய நெல், ஆடுதுறை நெல் தாக்கு பிடிக்கும், மழை வந்தாலும் மழை வடிகிற வரை தாக்கு பிடிக்கும். ஆனால் புதிய ரகம், கலப்பின ரகம் தாக்கு பிடிக்காது, முளைத்து விடும். ஆதலால் அவசரமாக அறுவடை செய்ய வேண்டும். அப்படி அறுவடை செய்கிற பொழுது சேரும் சகதியுமாக இருக்கிறது நிலம், தண்ணீர் கிடக்கிறது நிலம். ஆனால் நீங்கள் பழைய நெல் 6 மாத காலம் ஆகும். 6 மாத காலம் ஆகிற பொழுது மழைக்காலம் இருக்காது, நிலம் காய்ந்து போய் இருக்கும். அப்போ கதிர் அறுப்பது மிக எளிது. 10 மூட்டை வருகிற நெல் 30 மூட்டை, 3 மடங்கு விளையக்கூடிய நெல் அறுவடை செய்ய வேண்டி இருக்கிறது. இதை அந்த கூலி தொழிலாளிகள் அரைப்படி நெல் கேட்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய போராட்டம். அரைப்படி நெல் கொடுக்க மறுத்து 44 உயிர்கள் பலியாக்கப்படுகிறது. இந்த மாப்பிள்ளை கோபாலகிருஷ்ணன் மாப்பிள்ளை விருந்தை
தடுத்து நிறுத்திய காரணத்தினால் கருணாநிதிக்கும் அவருக்கு நேரடியாக முரண்பாடு வருகிற பொழுது அவர் கொல்லப்படுகிறார். கம்யூனிசம் கூடிய கொட்டம் அடக்க வேண்டும் என்று பண்ணையார்கள் விரும்புகிறார்கள். மிஸ்டர் 11 லட்சம் திமுக பொருளாளர் கருணாநிதியும் காஞ்சிபுரம் கணக்கு பிள்ளை அண்ணாதுரையும் இதற்கெல்லாம் உடன்பட்டு தான் 11 லட்சத்தை கை நீட்டி வாங்குகிறார்கள். ஆக பக்கிரிசாமி கொலை, கீழ்வன்மணி கொலை, ஐயா சாமிதுரை விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர், உயர்நீதிமன்ற நீதிபதி, இப்படி பல விஷயங்கள், பல புதிர்கள் அவிழ்க்கப்படாமலே கிடக்கிறது. அவிழ்க்கப்பட வேண்டியவர்கள், அவிழ்க்கப்படுவதற்கு முன் நிற்கக்கூடியவர்கள் சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி 84 வரை திமுகவோடு கூட்டணியே வைக்கவில்லை. திமுகவோடு கூட்டணி வைத்த பிறகு அந்த பகுதியிலே கம்யூனிஸ்ட் அழிந்தே போய்விட்டது. இப்படி பல வரலாறுகள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் கீழ்வெண்மணி தியாகிகளுக்கு நாம் தொடர்ந்து நம்மளுடைய கண்ணீரை சிந்துவதை தவிர வேறு வழி இல்லை. கோபாலகிருஷ்ணன் நாயுடு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு பின் வெளிவந்த அமிர்தராஜை மரணமடைவதற்கு முன்பு நான் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது அவர் சொன்னார், கொடூரமான இந்த குற்றவாளியை நாங்கள் களை எடுக்க வேண்டும் என்று விரும்பினோம். நாங்கள் சார்ந்திருந்த இந்திய மக்கள் முன்னணி IBF, அதாவது இந்தியன் பீப்புள்ஸ் ஃப்ரண்ட், இந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய டெல்லி தலைமைக்கு தகவல் அனுப்பினோம். நாங்களாம் நக்சல்பாரி இயக்கத்தில் இருந்த காலத்தினால டெல்லி தலைமை 1 வருட காலம் அதற்கு அனுமதிக்கவில்லை. RSS நக்சல்பாரிக்குள்ளும் ஊடுருவி இருந்தார்கள். அதனால் தான் எங்களை தடுத்தார்கள். நாங்கள் அந்த நக்சல்பாரி இயக்கத்தை தூக்கி போட்டுவிட்டு நாங்களே களமிறங்கினோம். இது ஒரு பெரிய வரலாறு. ஆக அந்த உழைக்கிற தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தான் தஞ்சாவூருடைய நில உடைமையாளர்கள். தாளை மு கருணாநிதி பழைய 1000 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர். என்ன ஆனார்னு தெரியல. அவருடைய அரசியல் வாழ்க்கையை இந்த கருணாநிதி கும்பல் காணாமல் ஆக்கிவிட்டது. தஞ்சை நிலம் முழுக்க தேவேந்திர குல வேளாளர்களுடைய நிலம் அத்தனையும் இந்த பண்ணையார்களால் மடக்கப்பட்டது. அவர்களை விரட்டப்பட்டார்கள். இதெல்லாம் எந்த காலத்தில் நடந்ததுன்னா, விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்கிற பொழுது நிலம் தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய வன்னியர்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் இருவரும் தமிழர்கள் தான். இவர்களை சாதியாக பிரித்தது சனாதனம்தான். இவர்களும் நில உடைமையாளர்கள், இருவரும் சரி சமமான சமூக அமைப்பை கொண்டவர்கள். இந்த வன்னியர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் இவர்கள் தான் 1000 வருடங்களுக்கு முன்பு நில உடைமையாளர்கள். பல 1000 நிலங்களை வைத்திருந்த பண்ணையார்கள் அத்தனையும் அவர்கள்தான். ஆக இந்த கொலை வழக்கு பல மர்மங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இதையெல்லாம் நாம் மிகப்பெரிய செய்தி, தமிழனுடைய அரசியல் எங்கோ ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த திராவிட இயக்கங்களால். பெரியாருடைய இயக்கம் 70களில் அண்ணாதுரையால் அழித்து ஒழித்து முடிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் கணக்கு பிள்ளை அண்ணாதுரையால். அதன் பிறகு எப்பாடுபட்டாவது ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று காங்கிரஸோடு கள்ளக்கூட்டு வைத்து கொண்டார்கள். இப்பொழுது பிஜேபியோடு கள்ளக்கூட்டு வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.